டெய்லர் சித்ரா. இப்போ இது ஒரு லைனிங் கிளாத் வந்து கிராஸ் கட்டிங் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கிராஸ் கட் பண்ண கிளாத்தில் வந்து நல்ல கிளாத் இருக்குங்களா, அதுவும் வந்து கிராஸில் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணால் தான் அந்த ஃப்ரண்ட்டில் வர டக்கு வந்து நமக்கு நல்லா எடுப்பாக வந்து கிடைக்கும். ஸோ இது ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, இதுக்கு அதாவது லைனிங் வந்து சாதா கட்டிங்கும் நல்ல கிளாத் வந்து கிராஸ் கட்டிங் போட்டோம்னா கரெக்டாக இருக்குமான்னு கேட்டாங்க. அப்படி தைச்சிங்கன்னா அந்த பஃப் வந்து கரெக்டாக அழகாக வராதுங்க. நீங்கள் எவ்வளோ தான் துணி பிடிச்சி தைச்சாலுமே அந்த பஃப் ஷேப் வந்து கரெக்டாக ஃபினிஷிங் ஆகாது. ஸோ பெருசாக இருக்கிற கப் சைஸை வந்து கொஞ்சம் சின்னதாக பண்ணணும். அதுக்கு என்ன டிப்ஸுன்னிங்கன்னா அடுத்த டிப்ஸில் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். அது எப்படி வந்து பெரிய இது வந்து சில டிப்ஸ் சின்ன பஃபாக வைக்கிறதுங்கிறது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் கட்டு வந்து லைனிங் வெட்டினோம்னா கிராஸ் கட்டு தான் நல்ல துணியை வெட்டி தைச்சா தான் அந்த ஃபினிஷிங் வந்து நம்ம கரெக்டாக கிடைக்கும். இந்த டிப்ஸ் எத்தனை பேத்துக்கு பிடிச்சதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக புதுசாக பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலை. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க.